ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ யூடியூப்ல நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஒரு சைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் அண்ட் துபாய் வந்து இந்தியா மேட்சஸ் அண்ட் பாகிஸ்தானில் மற்ற 7 டீமுக்கான மேட்சஸ் நடக்குது. ஸோ குரூப் ஏ குரூப் பி எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 3 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம், ஒரு மேட்ச் சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அதில் 2 குரூப் ஏ மேட்ச் நடந்திருக்கு, ஒரு குரூப் பி மேட்ச் நடந்திருக்கு. அதில் இந்தியன் டீம் பங்களாதேஷை நல்லா ஜெயிச்சிட்டாங்க. ஈஸியாக ஜெயிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், பங்களாதேஷ் டஃப் கொடுத்தாங்க, பட் எனிவேஸ் ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க. இந்தியன் டீம் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நியூசிலாந்து பாகிஸ்தானை தோக்கடிச்சிருக்காங்க அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தானை தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வரைக்கும் இதான் ரிசல்ட். அண்ட் February 19 மார்ச் 10 வரைக்கும் இது போகுது. சரி, இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி வீடியோ அதை பற்றி தான். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஐபிஎல் கண்டென்ட்டோட ஒரு வீடியோ பேச போனோம். ஸோ இன்றைக்கி வீடியோவே ஐபிஎல் 2025 கண்டென்ட் தான். அதில் என்ன கண்டென்ட்டாக பேச போகிறேன் அப்படின்னா, ஊருக்கே தெரியும் ஐபிஎல் 2025 ஷெட்யூல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதை கவர் பண்ண முடியல. உடனே சாம்பியன்ஸ் ட்ராஃபி ப்ரிவியூ வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணியிருந்தேன், சொன்னால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கான வீடியோ ஐபிஎல் 2025 ஷெட்யூல் பற்றி தான். மக்களே, 2024 ஐபிஎல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கப் அடிச்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல் 25 அப்டேட்டே இல்லை. அதுக்கப்புறம் ரிட்டென்ஷன் ஆக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் போச்சு, சூப்பராக போச்சு. பட் அதுக்கப்புறம் ஷெட்யூல் தான் ஊருக்கே தெரிஞ்சது. ஸோ இந்த ஷெட்யூல் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ வரும், அப்படி வரும், எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் மேட்ச் யார் ஆட போகிறாங்க, ஃபைனலுங்க எப்போ முடிய போகுது, எப்போ ஆரம்பிக்கும், ஒரு வெறியோடவே எல்லாம் ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி எல்லா 10 டீமுமே ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஐபிஎலுக்கு தான் வர போகிறாங்க. ஸோ அதுக்கும் அவங்க ரெடியாக இருந்தாங்க. ஸோ நம்மளே February மந்த் தான் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அங்கே எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. யார் ஃபஸ்ட் மேட்ச் ஆட போகிறாங்க, யாரோட ஆட போகிறாங்க, யாருக்கு எங்கெங்கே ஹோம் மேட்ச் அவே மேட்ச் இருக்குது, இந்த வருஷம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, எல்லாமே நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. March 22 May 25 வரைக்கும் நடக்க போகுது மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 65 டேஸ் டோர்னமெண்ட் இது. டபுள் ஹெடர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7-8 மேட்ச் தான் டபுள் ஹெடர்ஸ். ஆஸ் யூஷுவல் சாட்டர்டே சண்டே தான் டபுள் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்டும் இருக்குது. அதே மாதிரி குரூப்ஸ் வந்து இந்த தடவை கொஞ்சம் மாற்றிருக்காங்க, வேறு குரூப் வச்சுருக்காங்க. 2022 வந்து 2024 வரைக்கும் குரூப் ஃபார்மேட் இருந்தது. அந்த குரூப் இந்த தடவை கிடையாது, வேறு குரூப் வச்சுருக்காங்க. அது என்ன நான் பின்னாடி சொல்கிறேன். பழைய என்ன சொல்கிறது, ஐபிஎல் 2024 மறந்துடுங்க, கொல்கத்தா கப் வச்சு தான் போச்சு. 2025 இப்போ வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. ஆக்ஷன் முடிஞ்சிச்சு, ஷெட்யூல் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஷெட்யூல் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யார் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஆட போகிறாங்கன்னு வாங்க போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2025 யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அட் ஈடன் கார்டன்ஸ். நான் வந்து லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட் எஸ்ஆர்ஹெச் வருவாங்கன்னு பார்த்தேன், பட் டிஆர்பிக்காக ஆர்சிபி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். சாட்டர்டே 7:30 ஸ்டார்ட் ஆகும் மக்களே. 22 மார்ச் டேட்டை நோட் பண்ணிக்கோங்க, டைமை நோட் பண்ணிக்கோங்க, மேட்ச் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் சண்டே மத்தியானம் ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச் வச்சிருக்காங்க. சன்ரைஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் அட் ஹைதராபாத். ஆனால் நைட்டு மேட்ச்சு வேறு லெவல் மேட்ச் மக்களே. 23rd மேட்ச் சண்டே 7:30 எல் கிளாசிகோ ஆஃப் ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ். அதுவும் எங்கே நம்ம சிங்கார சேப்பாக்கில் நடக்க போகுது, வேறு லெவலில் நடக்க போகுது, ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் மண்டே பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வைசாக்ல வச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அகமதாபாத். ஸோ இதுதான் எல்லா டீம்ஸ் கூட ஃபர்ஸ்ட் லீக் மேட்சஸ். லாஸ்ட் லீக் மேட்ச் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா May 18 சண்டே. அதாவது வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எஸ்ஆர்ஹெச் தான் லாஸ்ட் லீக் மேட்ச். ஆஃப்டர்நூன் மேட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அகமதாபாத். ஸோ இதுதான் ஐபிஎல் ஷெட்யூலில் ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் லாஸ்ட் மேட்ச். நடுவில் இருக்கிற மேட்ச்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் எங்கெங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் செமிஃபைனல் 1 எலிமினேட்டர் நடக்குது. செமிஃபைனல் 2 அண்ட் ஃபைனல் வந்து கொல்கத்தா நடக்குது. இது உங்களுக்கே தெரியும், டாப் 2 டீம்ஸ், அதுவும் ஃபைனல் ஆன டீம்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த நெக்ஸ்ட் இயர் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் நடக்கும். அண்ட் ஆல்சோ என்னைக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா May 20, May 21, May 23, May 25 எல்லாமே நைட்டு 7:30. இதெல்லாம் தான் ஐபிஎல் ஷெட்யூலோட கீ ஃபேக்டர்ஸ் மக்களே. ஃபஸ்ட்டு யார் ஆடுறாங்க, எந்த மேட்ச்னு பார்த்துட்டோம், செமிஃபைனல்ஸ் ஃபைனல் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம், என்ன டேட்டு யாரையான்னு பார்த்துட்டோம். ஸோ ஓவரால் இதுதான் ஐபிஎல் ஷெட்யூல் மக்களே. நீங்கள் வீடியோ கோத்ரூ பண்ணி ஷெட்யூல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் யார் ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆனாங்க. இவங்க இந்த 2 டீமுக்குமே ஒரு செம்ம பகை இருக்குது. கௌதம் கம்பீர் வேறு இந்தியன் டீமுக்கு போயிட்டாரு, கொல்கத்தாவில் இருந்தால் இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும், எல்லாம் போயிட்டாரு. ஸோ இனிவேஸ் இந்த 2 டீமுக்குமே ஒரு செம்ம பார்க்க இருக்குன்னு ஆல்சோ கேள்விப்படுறேன். வெங்கடேஷ் ஐயர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேப்டனாக மேபி அப்பாயின்ட் பண்ணலான்றாங்க. அப்படி வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு ரஜத் பட்டிதார் கேப்டன், இன்னொரு சைடு வெங்கடேஷ் ஐயர், 2 மத்திய பிரதேஷ் பாய்ஸ் செம்மையாக இருக்கும் போது. பட் ஓவரால் இந்த கிளாஷ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா கொல்கத்தா பொட்டலம் பண்ணாங்க ஆர்சிபி லாஸ்ட் இயர் பெங்களூரில். பட் ஈடன் கார்டன்ஸில் ஒரு செம்ம டஃப் மேட்சாக போச்சு. ஸ்டார் கரண் சர்மா டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்க வச்சார். ஸோ அதெல்லாம் ஒரு சூப்பர் மேட்சாக போச்சு. ஸோ பார்ப்போம் ஃபஸ்ட் மேட்ச் எப்படி போகுதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஃபஸ்ட் மேட்சாக தான் இருக்கும் மக்களே. கேகேஆர் ஆர்சிபி ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் மேட்ச் ஆடல. 2008 ஆல்ரெடி ஆடிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் என்ன, பிரெண்டன் மெக்லம் ஒரு 158 வச்சு ஆர்சிபியை போட்டலாம் பண்ணாங்க 82க்கு. ஸோ அந்த மாதிரி எதாவது நடக்குதா, இல்லை ஆர்சிபி டீம் நாங்கள் வேறு மாதிரி ஆடி காட்டுவோம்டா, ஃபஸ்ட் மேட்ச் நாங்கள் யாரும் இந்த தடவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவை ஈடன் கார்டன்ஸே தோக்கடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஐபிஎல் 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச். சாட்டர்டே 7:30 ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஸோ இதை தாண்டி ஓப்பனிங் வீக்கெண்ட் எப்படி
எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ், அதாவது லாஸ்ட் டைம் செமிஃபைனல் 2 இந்த 2 டீம் ஹைதராபாத்தில் ஒரு 3:30 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களுக்குமே இப்போ ஒரு ஸ்லோவாக ரைவல்ரி கிரியேட் ஆகுது. ஹைதராபாத் ராஜஸ்தானுக்கும் பார்க்க நல்லா இருக்குது. பட் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, சண்டே நைட்டு 7:30 வேன வெடிக்கைகள் தான். எஸ், சேப்பாக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் எல் கிளாசிக்கோ ஆஃப் IPL 7:30 ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பைக்கு சென்னை, சென்னைக்கு மும்பை. என்ன மாதிரி ஷெட்யூலுங்கப்பா, வேற மாதிரி செஞ்சுருக்காங்க BCCI. தரமான மேட்ச்சு, அதுவும் நம்ம சேப்பாக்கில் கூட்டம் பிச்சுக்கும் ரேட்டு பிச்சுக்கும் ரெடியாகுங்க. டிக்கெட் புக்கிங்லாம் வந்தப்போ நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் இதுதான் மெயின் மேட்ச். CSK vs மும்பை நான் எதிர்பார்க்கலங்க. நான் எதிர்பார்த்தா எப்பயுமே CSK மும்பை வந்து இனிஷியல்லே கொடுக்க மாட்டாங்க. ஒரு நடுவில் ஒரு 3rd, 4th, 5th மேட்சாக தான் கொடுப்பாங்க ரெண்டு டீமுக்கும். லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாகவே அப்படி தான் போகுது. பட் இந்த தடவை எந்த இதில் கொடுத்தாங்கன்னு தெரியல, வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா CSK டீமும் ஓரளவு பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்ஷனுக்கு அப்புறம் மும்பை டீமும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ஈக்குவல் கிளாஷாக இருக்க போது. பட் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன, மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட் மேட்ச் கேப்டன்சி பண்ண மாட்டார். ஸ்லோ ஓவர் ரேட் லாஸ்ட் மேட்ச் கொடுத்ததால் அவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட மாட்டார். அநேகமாக சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்சி பண்ணுவார். ஹார்திக் பாண்டியா இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த IPL 2025 ஃபஸ்ட் மேட்ச். இது மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ஏன்னு பாருங்க, ஸ்லோ ரேட்னால ஆட மாட்டார். இந்த சைடு ருத்ராஜ் தான் கேப்டன். ஸோ வேற லெவலில் ஒரு மேட்ச் இருக்கு சேப்பாக்கில். இதுக்கப்புறம் RCB CSK பற்றி தான் எல்லாரும் கேட்பீங்க. எஸ், இந்த தடவை CSK மும்பைக்கு 2 தடவை மேட்ச் வச்சிருக்காங்க. ஹோம் அண்ட் அவே இருக்கு. அதே மாதிரி CSK அண்ட் RCBக்கும் ஹோம் அண்ட் அவே இருக்கு. CSKக்கு MIக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா RCB கூட தான், அதுவும் நம்ம சேப்பாக்கில். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்மே CSKக்கு வேற லெவல் ஆப்பனன்ட் கொடுத்துருக்காங்க. சேப்பாக்கில் ஜெயிக்கலாம் தோக்கும் ஜெயிக்கலாம். பட் RCB May 18 என்ன பண்ணாங்களோ அதுக்கு 3rd May கண்டிப்பாக CSK போய் ரிவெஞ்ச் எடுக்கணும். 28th மேட்ச் ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்து ஓகே, இன்னர் ஹாப்பினஸ் ஒரு லெவலில் வரும். ஆனால் May 18 அதே சின்ன சுவாமியில் அவங்கள நம்ம தோத்தம் லாஸ்ட் இயர், அதே சின்ன சுவாமியில் 3rd May ரிவெஞ்ச் எடுக்கணும். வேறு லெவலில் மேட்ச் இருக்குது. விராட் கோலி அண்ட் MS தோனி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ஆன் டுகெதர். ஸோ 28th March 3rd May CSK vs RCB ஃபேன்ஸ் நோட் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CSKவோட ஹோம் மேட்சஸ்லாம் பார்த்துருவோம், அவே மேட்சஸ் பார்த்துருவோம். CSK ஃபேன்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பையோட சேப்பாக்கில் 7:30, செகண்ட் மேட்ச் RCBயோட 7:30 சென்னையில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அவே மேட்சாக கவுஹாத்தியில் RRோட 7:30 மேட்ச். அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸோட முல்லன்பூரில் 7:30, அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட சென்னையில் 7:30, அதுக்கப்புறம் லக்னோவில் 7:30. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 7:30. நடுவில் பார்த்தீங்கன்னா 3:30 மேட்ச் இருக்குது. குஜராத்தோட அகமதாபாத்தில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், டெல்லி கேபிட்டல்ஸாக தெரில. மற்றபடி எல்லா CSKக்கு 7:30 மேட்ச் தாங்க. மும்பை, SRH, பஞ்சாப், RCB, KKR எல்லாமே 7:30 மேட்சஸ் தான் சென்னைக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வாங்க, உங்களுக்கான ஷெட்யூல் பார்ப்போம். அது CSKக்கான ஃபேன்ஸு. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் CSKவோட 23rd, அதாவது சண்டே பார்த்தீங்கன்னா வந்து ஆடுறாங்க. அதுவும் நைட் மேட்ச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குஜராத் டைட்டன்ஸ். மும்பைக்குமே வேறு லெவலில் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. Saturday 29th அவங்களுக்கு ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் ஆடுறாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ஹோம் கேம் யாரோட ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட 31st March ஆடுறாங்க. அது அவங்களோட ஃபஸ்ட்டு ஹோமே. அவங்களோட லாஸ்ட்டு ஹோம் கேமே அவங்க லாஸ்ட் மேட்ச் அமைஞ்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 15th May Thursday, அது அவங்களோட லாஸ்ட் லீக் மேட்ச் கூட. ஸோ ஓவரால் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து 2 WS கொடுத்துருக்காங்க. இது மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஷெட்யூலில் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈசால RCB ஃபேன்ஸ் உங்களோட ஷெட்யூல் பார்ப்போம். RCBக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் அமைஞ்சிருக்கு கொல்கத்தாவோட ஈடன் கார்டன்ஸில். ஆனால் அவங்க செகண்ட் மேட்ச் தான் செத்தாங்க CSK கூட ஃப்ரைடே. ஸோ ஃபஸ்ட்டு 2மே அவே கேம்ஸ் கொடுத்துருக்காங்க RCBக்கு. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக அமையலாம். பட் RCB அவையில் கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. பட் என்ன பண்ணாங்க பார்ப்போம். இந்த தடவை ரொம்ப கஷ்டமான 2 மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களோட ஃபஸ்ட்டு ஹோம் கேம் சின்ன ஃபார்மில் யாராடுறாங்க பார்த்தீங்கன்னா April 2 குஜராத்தோட ஸ்டார்ட் ஆகுது. Wednesday, அதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஹோம். அவங்களோட லாஸ்ட்டு ஹோம் கேமே அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச் ஆப்பனன்ட் தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். May 17th அவங்களோட தான் லாஸ்ட்டு ஹோம் கேம் ஆடுறாங்க. அது ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச் இல்லை, ஈவினிங் மேட்ச். ஸோ இதுதான் RCBயோட ஷெட்யூல். RCB ஃபேன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் RCBயோட எல்லா மேட்சஸோட ஷெட்யூல் இந்த வருஷம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போய் பார்ப்போம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா RCBயோட ஈடன் கார்டன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஹோம் கேம், அவங்களோட ஃபஸ்ட் IPL மேட்ச் இந்த வருஷம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவையில் வந்து கவுஹாத்தியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட Wednesday ஆடுறாங்க March 26, அது அவங்களோட செகண்ட் மேட்ச். ஸோ இவங்களோட லாஸ்ட் மேட்ச்மே பார்த்தீங்கன்னா RCB மாதிரி RCB கூட ஆடுறாங்க. பட் அவையில் ஆடுறாங்க சின்ன சுவாமியில் May 17th, அதுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட லாஸ்ட் மேட்ச். இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 2 ஆஃப்டர்நூன் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் கொல்கத்தாக்கு என்ன ஒரே ஒரு சிக்கல்னா லாஸ்ட் டைம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இந்த தடவை அதை தக்க வைக்க முடியுமா, பெரிய ப்ரெஷர் இருக்குது. ஆனால் ஆல்சோ இன்னுமே இவங்க கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. டெல்லி கேபிட்டல்ஸும் கொல்கத்தாவும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க பார்ப்போம். ஸோ கொல்கத்தா ஃபேன்ஸ் ஷெட்யூல் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SRH ஆரஞ்ச் ஆர்மி ஃபேன்ஸ் உங்களுக்கான ஷெட்யூல் இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா SRHமே இப்போ வேறு லெவலில் கிரிக்கெட் ஆடுறாங்க. அதுவும் IPL செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஸோ SRHோட ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 ஹோம் மேட்ச் கொடுத்துருக்காங்க ஆன் த ட்ராட். இது ஒரு அட்வான்டேஜ் அமையலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா March 23 ஆஃப்டர்நூன் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோமில் ஆடுறாங்க. அவங்களோட முதல் நைட் மேட்ச் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட சேம் ஹைதராபாத்தில் ஆடுறாங்க. பட் ஒரே ஒரு தலைவலி என்னன்னா SRHக்கு வந்து லாஸ்ட் 2 மேட்ச் அவே மேட்சாக வந்திருக்கு. அதனால் அவங்க கஷ்டப்படுவாங்க. அவங்களோட லாஸ்ட் மேட்ச் அதுதான் IPL 2024 லாஸ்ட் மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட May 18 லக்னோவில் ஆடுறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட லாஸ்ட் மேட்ச். பட் இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, லக்னோக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் இந்த நெட் அண்ட் ரேட் தலைவலி வந்தால் கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கலாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்க்க
அதான் மக்களே ஷெட்யூல் IPL 2025 ஷெட்யூல் பற்றி கிளியராக டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ சைடில் இருக்கிற அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம். ரஜத் பட்டிதார் ஹஸ் பின் அப்பாயிண்டட் ஆஸ் கேப்டன் ஆஃப் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இது வந்து ஒரு ஆதி காலத்து நியூஸ் நீங்கள் சொல்லலாம். பட் எனக்கு டைம் கிடைக்கல IPL வீடியோஸ் பற்றி கவர் பண்ண. ஸோ அதனால் இப்போ சொல்கிறேன். விராட் கோலி, குணால் பாண்டியா நிறைய பேர் கேப்டன்சி வருவாங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க. ஈவன் நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரஜத் பட்டிதார் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சையத் முஷ்டக் அலியில் அண்ட் விஜய் ஹசாரே இப்போ ரீசெண்டாக மத்திய பிரதேசம் நல்லா லீட் பண்ணார். ஆனால் ஸோ அந்த ஃபியூச்சர் RCB டீம் கொஞ்சம் பார்க்குறாங்க. ரஜத் பட்டிதார் போன வருஷம் சூப்பராக ஆனார். ஒரு கேப்டன்சி கேண்டிடேட் கூட நல்ல கேப்டன்சி பண்ணுறாரு. ஸோ எனிவேஸ் யங் பிளட்டை ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க RCB. ஸோ ஹோப் ரஜத் பட்டிதார் டெலிவர் பண்ணுவோம். இவர் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்காங்க. RCB இந்த ஃப்ரான்ச்சைஸ்னால ப்ரெஷர் இருக்குமே தவிர கேப்டன்சி ப்ரெஷர் இருக்காது. இவர் நல்லா பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி KKR DC கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. மற்ற எல்லா டீமும் கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்லோலி ஒவ்வொரு IPL டீமாக ஜெர்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவள் தான் மக்களே IPL 2025 அப்டேட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் ரிலேட்டடாக தான் நிறைய வீடியோஸ் வரும். பட் மற்றபடி நல்ல ஏதாவது டீம் பிளேயர் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அவள் தான் மக்களே இதுக்கப்புறம் ICC சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 மட்டும் தான் நம்ம சேனலில் வீடியோ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். மேட்சோட ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் இந்தியா மேட்சோட ரிவ்யூ அண்ட் ஓவரால் சில மேட்சஸோட ஷார்ட்ஸாக வரும், ரிவ்யூ ஷார்ட்ஸ் வரும். ஸோ ஆல் தான். ஸோ நெக்ஸ்ட் 1 month ICC சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் வரும். நடுவில் IPL கண்டென்ட் ஏதாவது சீரியஸாகவோ இல்லை ஏதாவது கட்சிதுன்னா கண்டிப்பாக வீடியோவாக போட பார்க்குறேன். அண்ட் ஷார்ட்ஸ்லையும் IPL பற்றி பேசுவேன். அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். பட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ரெடியாக இருங்க. அடுத்த 2-3 மாதம் வான வேடிக்கைகள் தான். ICC சாம்பியன்ஸ் ஆஃப் IPL அடுத்தடுத்து மாற்றி வருது. சூப்பர் கண்டென்ட் ரெடி. சால் தான் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சப்போர்ட்டாக கொடுக்க